உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. கும்ப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா 4 கிரகங்களுமே கொஞ்சம் வேகமான கிரகங்கள் தான். ஸ்லோங்கிறது இவங்ககிட்ட 4 பேர்ட்டுமே கிடையாது. அடித்து பிடிச்சி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய வலிமையும் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு, சூரியன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்ற, சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கின்ற இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்படும். ரொம்ப குழப்பமான நிலையில் உள்ள உங்களை தெளிவான மனநிலை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதாவது எல்லா எதிரியும் எங்கேயோ இருந்தான்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, தெளிவான முடிவில் கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லா எதிரியுமே, எல்லா துரோகியுமே உங்கள் கூட தான் இருக்கான். ஸோ இவன் தான் கெட்டவன், இவன் தான் உங்களை கஷ்டப்படுத்தினான், இவன் தான் உங்களுடைய வேலையில் பிரச்சனை உண்டு பண்ணான், இவன் தான் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணாங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை நீங்களே உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் பெரிய மாற்றம் ஏற்படுது. கும்பம் நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு தெளிவான மனநிலைக்கு வர போகிறீங்க. ஒரு வாய்ப்பு வரும். இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஆமாங்க, என்ன சொல்கிறீங்க, எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கன்னே தெரியாமல் தான் நாங்களும் யோசிச்சுருக்கோம். ஏங்க, அந்த கிரக சேர்க்கை தான், இந்த கிரக சேர்க்கை தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி தவறுக்குரியவன் இவன் தான், இவனால தான் நீங்கள் இப்படி போனீங்க, இவங்களால தான் இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றத கிரகமே உங்களுக்கு உறுதிப்படுத்தும். பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்படி ஒரு தன்மையில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, கட்டாயமாக யார் அவர் என்பதை உறுதிப்படுத்திட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்களை தள்ளி வைத்து பழகுங்க. ஓகேவா? முடிஞ்சளவு பழகவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா, ராசியில் சூரியன், அப்போ ராசியில் சூரியன்னா இப்போ தான் உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் உணர்வீங்க. சார், நம்ம இவ்வளோ வில் பவராக இருந்திருக்கோம், இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்களே, நம்மளுடைய அங்கீகாரம் நம்மளுக்கு புரியுதே, நம்மளுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் நம்மளுக்கு மாறுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் சந்திக்கும். உங்களால் முடியாதுன்னு விஷயங்களை போல் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்தளவுக்கு ஒரு நன்மை இருக்குது. பொருளாதாரத்தில் லாபம் இருக்கும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்திலும் சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அவங்களாம் யோகக்காரங்கன்னு சொல்லலாம். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர்னு உயர்ந்த நிலை அப்படிங்கிற திடீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருந்தால் வெற்றி என்பது உறுதி. சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், அதாவது சொல்லுவாங்கள்ல, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள பற்றி புரியணும்னு நினைக்காதீங்க. யார் எப்படி போனாலும் சரி, நீங்களாக இருங்க. உறுதியாக உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே போல் நீங்கள் உடல் ரீதியாக பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின், அதாவது முகத்தில் ஏதாவது கிரீமை போட்டேன், ஃபேஸை வந்து அழகுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத புதிய முயற்சியில் மட்டும்
தயவுசெய்து எடுத்துடாதீங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்க போது, நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு பத்திரகாளி அம்மன் வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக, உங்களுடைய அம்மாவின் ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா. ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு, அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு, இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.